ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை ரொம்பவே கிண்டல் செஞ்சாங்க. நான் ரொம்பவும் மனம் உடஞ்சி தான் இருந்தேன். ஆனால் அதுக்கு ரிவெஞ்சு கொடுக்குற விதமாக தான் இப்படி இந்த 100 அடித்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி 100 அடித்ததுக்கு அப்புறம் விராட் கோலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் உடைந்தும் கண் கலிங்கும் பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, விராட் கோலி போட்டி முடிஞ்சதுக்கப்புறமே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சதத்தை குறித்து, இந்த சதம் எனக்கு ரொம்ப முக்கியமானது. நான் ரொம்ப நாளாக டெஸ்ட் போட்டியில் சதம் அடிக்கல, அது எனக்கு தெரியும். நிறைய விமர்சனம் நான் சந்தித்தேன். நிறைய முன்னணி வீரர்கள் என் மேலே நிறைய விமர்சனம் வச்சாங்க. அதெல்லாம் தாங்கி தான் நான் வந்தேன். அதை நான் பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் என் மனம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு எல்லாமே வாய் மூடுற விதமாக இந்த 100 அடிச்சிருக்குதுன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தொடரை நாங்கள் விட மாட்டோம். ஆஸ்திரேலியா வந்திருக்குதே நாங்கள் இந்த தொடரை வெல்றதுக்கு தான். கடந்த ஒரு 5 வருஷமாக எங்ககிட்ட நல்ல ரெக்கார்டு இருக்குது. அதனால் நாங்கள் எங்களோட ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக நாங்கள் அடுத்த ஒரு போட்டி, இந்த போட்டியை கண்டிப்பாக நாங்கள் வென்று அடுத்த ஒரு போட்டியில் நாங்கள் எங்களோட கவனத்தை செலுத்தி நாங்கள் தான் வின் பண்ணுவோம் சீரீஸை அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கலேருந்து ஃபஸ்ட்டு மேட்சும் இன்னும் முடியல. நிறைய ஃபைட்டிங்கு, ஸ்லெட்ஜிங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அஷித் ராணா கிட்டே ஸ்டாக் வந்து சொல்லியிருப்பார், நான் உன்னோட வேகமாக பால் வீசுகிறவன், கொஞ்சம் என்னை பார்த்து முறைக்காதுன்னு சொல்லியிருப்பார். ஜெய்ஸ்வால் ஸ்டாக் போடும்போது உன் பால் ரொம்ப ஸ்லோவாகுதுன்னு சொல்லிட்டு நிறைய கிண்டல்கள் ஜெய்ஸ்வாலுக்கும் ஸ்டாக்கும் நிறைய இது நடந்துச்சு. இவரை பார்த்து அவர் முறைக்குது, அவரை பார்த்து இவரும் முறைக்குது சொல்லிட்டு நல்ல ஒரு கிரிக்கெட். இப்படி தான் டெஸ்ட் மேட்ச்லாம் யாருங்க சொன்னது போர்னு சூப்பராக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. டெஸ்ட் மேட்ச் பார்க்கவே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால் இந்திய அணி பார்த்தீங்கன்னா செம்மையாக பேட்டிங் ஆடி 535 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா அணிக்கு. ஆனால் சூப்பராக லாஸ்ட்டு ஒரு 10 ஓவர் நம்ம பந்து வீசணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட லாஸ்ட்டில் டிக்ளேர் கொடுத்தாங்க. கோலி 100 அடிச்சது உடனே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி செமையாக பந்து வீசி 3 விக்கெட் எடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா. இன்னும் 7 விக்கெட் எடுத்தால் இந்த போட்டி இந்திய அணி வெல்லும். ஆனால் கண்டிப்பாக ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்திய அணி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 டெஸ்ட் போட்டி ரொம்ப ஒரு மோசமான தோல்வி தான் சந்தித்தாங்க. அதுலேருந்து இப்போ மீண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி பயங்கரமான ஆஸ்திரேலியாங்க ஆப்போசிட்டாக கம்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டி வென்று பும்ராவோட கேப்டன்ஷிப் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி அடுத்த வார போட்டிகளும் நல்லா செயல்படணும் நான் நினைக்கிறேன். என்ன தான் ஆஸ்திரேலியா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ரிக்கி பாண்டிங்கா இருக்கட்டும், நிறைய பேர் 5-0ன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட இது எப்படி சொல்கிறது, அவங்களோட கருத்துக்கள் சொன்னாங்க. முதல் மேட்ச்சே அடிச்சு காட்டண்டான்னு சொல்லிட்டு இந்திய அணி செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிங் கோலி செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.